அரண்மனையில இருந்து ஓலை போட்டிருக்காங்க. ஓல எனக்கு தமிழ் நுழையாது. ஓஹோ, எங்களுக்கு நாய்க்குமார் நான் தமிழ் நுழையாது. அப்படியா? ஓஹோ, ஓலை போட்டிருக்காங்க அரண்மனையில இருந்து. அப்பதான் பிதிரு தெய்வத்தை கும்பிடலாம்னு போனேன். பிதிரு தெய்வமா? கீழே குனிஞ்சு பாரு. கீழே குமிஞ்சு பார்த்தா தெரியுதா? தேங்காய் ஒரு வாழைப்பழம் தெரியும். ஆமா ஆமா, 2 தேங்காய் ஒரு வாழைப்பழமா? ஆமா, அத கும்பிடலாம்னு போனேன். சரி, அண்ணங்குள்ள அரண்மனையில இருந்து ஓலை போட்டாங்க. யார் வந்திருக்கான்னு பாப்போமா? பாருங்க. ஏ சிவா, வாழைப்பழம் தேங்காய் இருக்குமா? அது என்னமோ இப்படி போனோம்னா இருக்காது நினைக்கிறேன். ஆளை பார்த்தாலே இருக்குமா? என்ன நானும் அப்படியே வந்து பாக்குறேன். நாய்க்கிற கட்டி பிடிச்சுக்கிறீங்க. என்னப்பா தெரிய விஷயம் தெரியாதா? ஒரு பெரிய மனுஷன் வந்தா வாயா 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 அப்படி கட்டி பிடிக்கிறதா? ஓஹோ, சரி. இதே பொம்பளை அம்மா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது இருக்குதா? எப்படி சிக்கல் இருக்குதா? ஆமா, எப்படி இந்த எண்டு போறீங்க பாத்தீங்களா? பெருக்கல் குடியாட்ட எண்டு போட்டுருவீங்க. ஆமா, அதே மாதிரி பொம்பளையால வந்தா சரி, நாங்க உள்ள போனோம் ஐயே, எங்க மாதிரி போவோம். சட்டை கட்டி போட்டு சரி, மேல கைய தொட்டு இந்த மாதிரி எண்டு மேல வச்சு, ஓஹோ, கீழ கும்பிட்டு தடிய வாங்கி உள்ள வச்சிருவா. ஓஹோ, வீட்டுக்குள்ள போகும்போது மீண்டும் கும்பிட்டு வெளிய போய் கொண்டு போய் வர. சரி, ஏன் எண்டு போறான் கேளு. ஏன் பிரச்சனை வர கூடாது. ஓஹோ, அப்படி சொல்லி எண்டு போறது. இந்த பக்கம் பாத்தி மாலை குடுவா பாத்தீங்களா? ஆமா, ஒரு 40 பொம்பளையால வரும். ஒரே மாதிரி சேலை கட்டி சரி வருவாங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்க சந்திப்பு இல்லாம மால் நல்லா இருக்காது. ஓஹோ, அதே மாதிரி வந்து எங்க ஊருக்கு வந்தாச்சு. சரி, நல்ல முறையா மாட்டை ஓட்டி கொடுத்துங்க. பிரச்சனை இல்லாம பண்ணி கொடுக்கறது. சரி, அதுல நான் பாத்து சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் 10 பக்கம் நிப்பேன் போய்வேன். எதோ ஆசைப்பட்டு அந்த பொம்பளை வந்து 10 பக்கம் நிப்பேன். நம்ம பசுபதி தங்கமணி ஆட்ட 10 பேத்து கும்பிட்டே ஆகணும். 10 பக்கம் நின்னா கும்பிட்டே ஆகணும். அதுதான் அந்த பசங்களுக்கு ஆசை. ஓஹோ, ஆனா பிரச்சனை மட்டும் வராது. சரி, நீ பாத்துக்கியா? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு தான் சொல்றது எண்டு போட்டு கும்பிடுறது. சரி நினைக்கிறேன். இது எல்லாம் பரவாயில்ல. யார் வந்திருக்கா அரண்மனைக்கு? வந்தாச்சு. ஓ சகல வந்திருக்காருப்பா. அந்த மொண்டி பாயலா? என்னப்பா சொல்ற? அந்த மொண்டி பாய் வந்தா நான் வரல. இப்படிதான்ப்பா சொல்லி ஏகப்பட்ட நீ மட்டும் இல்ல, ஒரு 5-6 பேர் அவர் வந்தா. குமரேசன் வந்த நான் வரல. நீ வந்து இருக்குது. அந்த மொண்டி பாய் வந்தா நான் வரல. என்னப்பா சொல்ற? இந்த கொண்டு வந்து ஊர்நாய்க்கு தப்பா முதல்ல கொண்டு வந்த விவகாரத்தை. ஆமா, இப்ப எப்படியா முடிக்க போறீங்க? அவங்கிட்ட இருந்து வப்பாட்டியை நான் கூட்டிட்டு வந்து என்கிட்ட இருந்து வப்பாட்டி உன்கிட்ட இல்லையா? என்கிட்ட இல்ல. வெளி சொல்லாத. அவன்கிட்ட இருக்கிற மாதிரி பிக்கப் பண்ணு. முதல்ல பாத்துக்க நினைக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம். சொல்லாத. காது கேட்காத அளவுக்கு வச்சுக்க, அப்புறம் அவன் கேட்டான்னு சொல்லிக்கலாம். தெம்பா அப்புறம் பாத்துக்கலாம். சகல முட்டி சகல சாகல இல்ல, காது கேட்கலையா? தெரியுதா? சகல உன் சகல அந்த புல்லட்டுக்காரர், அந்த மெக்கானிக். அவட்ட இல்லையாப்பா? ஆமாமா, அவ அழுகுறாரு நினைக்கிறேன். எந்திரிச்சு கேளு என்னன்னு. ஏன் சிரிக்கிறியா? அழுகுறேங்கிற ஒழுகுல? நேரம் கண்ட நேரத்துல ஒழுகுமா நினைக்கிறேன். ஏன் என்ன ஆச்சு? என்னாச்சு? செத்து போச்சா? மருந்த குடிச்சிட்டாளா? மைக்கில் பேச நினைக்கிறேன். அட இல்லடா மொண்டி. அடிபட்டு போயிட்டாளா? ஐயோ இல்லடா, சவுட்டு பாரு. கிணத்துல விழுந்துட்டாளா? இவனை எப்படிதான் சமாளிக்க? பஸ்ல அடிபட்டு போயிட்டாளா? அது இல்ல. மாடு முட்டிச்சா? ஐயோ, அட இரு நினைக்கிறேன், சொல்லுவாரு இல்லையா, அவசரப்படுற. மருந்த குடிச்சிட்டாளா? வேதனை என்ன? அவனுக்கே வேதனை இல்ல. உடம்புல ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட இருந்து ஏன்ட்ட வந்தாளா? என்ன வாங்க போயிட்டாளா? ஏய், அட சவுட்டு காது கூட தெளிவா கேளு நினைக்கிறேன். ஊருக்கு போயிருக்காளா? ஆமா, பசத்தை புடுங்க போனா. மாசம் போனவளா? அவ விட்டு போனது எனக்கு கஷ்டப்படா. நோர்த்து பேசி விச்சத்தாட பலாலா நான் தாட விச்சிங்கனே உன தாட. ஐயா ஓட்டு இல்லையா? ஐயோ பாவ ஐயா சகல ஆத்தா மகமாயி முனியப்பா யாராரு எங்க வப்பாட்டிய கூட்டி போனாங்களா? ஆமா நினைக்கிறேன். ஆனா மக்களே தெரிஞ்சுக்குங்க,
தயவு செஞ்சு யாரும் அப்பாட்டி மட்டும் வைக்காதீங்க. எல்லாருக்கு எங்க நிலைமை தான் உங்களுக்கு வேற. யோ அப்பாட்டி வச்சா நாங்களாவது இவ்வளவுதான் தோணும். யோ நாக்கிறே, நீ அப்பாட்டிக்காக நீ என்னென்ன பறி கொடுத்த? எரம மாடு 5 உருப்படி, 10 ஏக்கர் நிலம். சரி பாருங்க, செம்பிளியாடு 70 உருப்படி. நீ நாக்கிறே, நீ என்ன போச்சு உனக்கு? புளிச்சு விட்டு வண்டி போச்சு. புல்லட் வண்டி போயிருச்சு, எதுவுமே இல்ல. இப்ப நீயும் நடுத்தருவுல, அவரும் நடுத்தருவுல. இப்ப மாத்தி மாத்தி புடிச்சு ஊமுங்க. மாத்தி மாத்தி ஊமுனா அப்பாட்டி வந்துருவாளா? அப்புறம் நிலைமை உங்களுக்கு அதாண்டி நிலைமை. உனக்கு இருக்கிற மாதிரியே சொல்றாங்க பாரு. போடா ஹலோ ஹலோ காது கேட்காதா? என்னப்பா சொல்ற? யோ நாக்கிறே, என்ன பண்றீங்க இப்ப? வல்லவட இடுப்புல கட்டணும்பா. ஓ நாக்கிறே, நீங்களும் துண்டு இடுப்புல கட்டணுமா? அரை மணிக்கு யார் போனாலும் அதான்ப்பா. அரை மணிக்கு. ஆமா. ஏப்பா ஏய், நீ எப்போ கட்டிட்டப்பா வர்ற? அரை மணிக்கு எதுமான கிடையாது. யார் போனாலும் அப்படிதான். கோடி நமஸ்காரம் செய்த மன்னா இளையவர பாண்டியர எந்தூரா. யாரும் குத்தல. உங்களுக்கு அந்த இது சந்தேகம் தான் இருக்குது. யாரெல்லாம் உன்னை குத்த மாட்டாங்க. இல்ல மகாராஜா, நல்லா வந்து யாபர் குத்துவாங்க. எதிரி கூட ஆகி போய். ஆமா எதிரி கூட வந்துட்டே. உங்களுக்கு எதிரி கூட ஆகி போய். ஆமா நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா அப்படி எதிரி நிறைய ஆயிரும். அதனால வந்து கவலைப்படாத. நீங்க அரை மணிக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது குத்து காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். நாம அனைவரும் அங்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக நம்ம ஜாதி முறைப்படி 2 ஆட்டம், 2 ஆட்டங்கள் ஆடிவிட்டு அதிசீக்கிரமாக செல்ல வேண்டும். மகாராஜா அமரங்கராசனுக்கு என்னப்பா பெரிய பஞ்சாயத்து எல்லாம் இருக்குது. அவருக்கே அந்த நிலைமைதான். வெளிய சொல்லாம இருக்காரு. அப்படியே அவருக்கு ஏன் நாக்கிறே? பாண்டியரே அரசரே, அவருக்கு எந்திரிச்சா ஏன் வப்பாட்டி அவர் வேற ஆளை கூட்டிட்டு போயிருக்கு மொண்டிக்கால வச்சுக்கிட்டு. உனக்கு என்ன வேணும்? வேணுமில்ல, நேர திருச்செந்தூர போறான். கடல்லையா எடுத்ததுக்கெல்லாம் அங்க எல்லாத்தையும் சண்டைப்படாதப்பா. அங்க போலாம். அங்க போய் காது குத்து காதல் விழா முடித்து விட்டு பிறகு உன்னுடைய பஞ்சாயத்து என்னன்னு பேசிக்கலாம். நீ ஒரு கூடு பப்பு ரொட்டு அனைத்தும் இருக்கிறது. வாருங்கள் செல்வம், சீக்கிரமாக செல்வம். 2 ஆட்டங்கள் ஆடிவிட்டு செல்ல வேண்டும்.
சிவா அதாவது தேவராட்டம் சேர்வாட்டம் இது தாங்களுக்கே உரிய ஆட்டங்கள். சரி. அதாவது பரம்பரையா ஊறி போனது அப்படியே யாரும் மாத்த முடியாது. அதனால இதுல பாருங்க 32 ஆட்டம் இருக்கு தேவராட்டத்துல. கொத்துறது, புடைக்கிறது, மோசு இருப்பது, வெண்ணெய் எடுக்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா முக்கியமான ஆட்டம் என்ன ஆட்டம்? அதாவது என்னது கெண்டலாட்டம்பா. சேவக்கட்ட அது பேர் கெண்டலாட்டம். ஏப்பா ஆரம்பிப்போமா? நாக்கிறேன் ஆரம்பிச்சுடுறேன். என்னையா ஊங்குற நாக்கிற நீ? அதான் உரிமைக்கார் பாருங்க, உரிமைக்கார் வருவாரு ஜீர் வைக்கும் போது நல்லா கவனிச்சு பாத்தியா? சொல்ற அப்படி தமிழ் குச்சியில வந்து ஓம் அப்படிங்க சொல்லு. ஓம் ஓம். சரி. சிவபெருமான் காதுல முருகன் சொன்னா அப்படி ஓம் சொன்னா அப்படி. அது கீழே வரும்போது ஓம் ஓம்னு கீழே வருது. சரி. அதுக்கு தான் ஓம் 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 இப்ப வருதா? டகு டகு டட்டபுகு டகு டகு டட்டகு டகு டகு டட்டபுகு டகு டகு டட்டகு டவி டவி 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 டட்டகு ஓஹோ சரி 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 ஆட்டத்தை நிப்பாட்டியாச்சுப்பா. ஏப்பா கொட்டு நிப்பாட்டியாச்சுன்னா நிப்பாட்டிப்பா. கேட்கலையா? ஏப்பா காதும் கேட்கல கண்ணும் தெரியல வந்து என்னத்த ஆடுறக்கு மசல் பிடிக்கிற வந்து ஏதாவது தெரிஞ்சாக்க வரணும். அப்படியா? சரி அடுத்த ஆட்டா இந்த செருங்காட்டம். என்னப்பா சொல்ற? யாராச்சும் சிரிச்சீங்கன்னா பாத்துக்குங்க. குட்டு வாங்கி போறேன். ஐயோ அப்படியே மந்திரிச்சு விட்டுருவேன். ஆன மேற்கெல்லாம் படுத்து கிடப்பியா? சரி ஆரம்பிப்போமா? டட்டுகு டட்டு டட்டுகு டட்டு இவருக்கே ஒண்ணும் காணா. இத ஜட்டி வேற அதுக்கு மேல கோவம் ரெண்டுப்பா ஜட்டி மேல கோவனா ஓட்டுறதே அங்கடி ஏட்டி போட முடியாது. ரேகானுண்ட மொடத்தியால இல்ல மூசி நோத்தாடவான். சரி இது பரவாயில்லை. அதாவது சேர பழம் பாத்திருக்கியா? அப்படி நான் நினைக்கிறேன். அதான் சேர பழம் இந்த 7 பேர் வருவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஆடி வருது. ஓஹோ அதான் சேர்வை ஆட்டம். எப்பா ஏ இவன் அங்க இல்லப்பா. இவன் சகலதே